திருக்குறள் அதிகாரம் 57. வெறுவந்த செய்யாமை. தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. தவறு செய்வோரைக் கண்டு நடுநிலையில் நின்று ஆய்ந்து அத்தவட்டை அவர் திரும்பவும் செய்யாமல் இருக்க தவற்றுக்கு ஏற்ப தண்டிப்பதே ஆட்சி. கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டு பவர். நெடுங்காலம் ஆட்சி செய்ய விரும்புபவர் தண்டிக்கும் போது கடுமையாக தண்டிப்பவர் போல தொடங்கி வரம்பு கடவாமல் செய்க. வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயின் உருவந்தம் ஒல்லை கெடும். குடிமக்கள் அஞ்சும்படியாகச் செயல் செய்யும் கொடிய ஆட்சி விரைந்து அழிவது உறுதி. இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுக்கி ஒல்லை கெடும். நம்மை ஆளுவோர் மிகவும் கொடியவர் என்று குடிமக்களால் சொல்லப்படும் கொடும் சொல்லை பெற்ற ஆட்சி அதன் ஆட்சி காலம் குறைந்து விரைவில் அழியும். அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேயேகன் தன்னது உடைத்து. தன்னை காண வருவார்க்கு நேரம் தருவதில் இழுத்தடிப்பும் கண்டால் முகக்கடுப்பும் உடையவரின் பெருஞ்செல்வம் பூதத்தால் கைக்கொள்ளப்பட்டது போன்றதாம். கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீட்டின்றி ஆங்கே கெடும். சுடுசொல்லையும் முகதாட்சண்யம் இன்மையும் உடைய அரசின் பெருஞ்செல்வம் பெருகாமல் உடனே அழியும். கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்த நடுமுரண் தேய்க்கும் அறம். கடுமையான சொற்களும் வரம்பு மீறிய தண்டனையும் அரசின் பகையை வெல்லுதற்கு ஏற்ற ஆயுதத்தை தேய்த்து குறைக்கும் அறம் ஆகும். இனத்தாற்றை எண்ணாத வேந்தன் சினத்தாற்றைச் சீறிச் சிறுகும் திரு. தன்னுடன் அமைச்சர்களுடன் கலந்து பேசிச் செயற்படாத அரசு தன்னை சினவழி நடத்தி தவறு வரும்போது அமைச்சர்களைச் சினந்தால் அரசின் செல்வம் நாளும் குறையும். செருவந்த போழ்த்திச் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்த வெய்து கெடும். நெருக்கடி வருவதற்கு முன்பே தான் தப்பித்துக் கொள்ள பாதுகாப்பு செய்து கொள்ளாத ஆட்சி நெருக்கடி வந்தபோது பாதுகாப்பு இல்லாததால் அஞ்சி விரைவில் அழியும். கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்லது இல்லை நிலக்கு பொறை. மக்கள் அஞ்சும்படி தண்டனை தரும் ஆட்சி நீதி நூல்களை கல்லாதவரின் துணையுடன் நிற்கும் நாட்டிற்கு அக்கூட்டத்தாரை விட பெரிய சுமை வேறு இல்லை.